பூரிக்கு மகாபிரபு வர சமயத்துல ரத யாத்திரை இருக்கு. பூரிக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள். இப்ப பிரபு பூரிக்கு வந்துட்டார். நவதீபத்திலிருந்து வரா, சாந்திபூர்ல இருந்து வரா, எல்லாரும் எல்லா தேசத்திலிருந்தும் பிரபுவை தேடிட்டு வரா. கோஷ்டியா வரா. இந்த பூரி ராஜா பிரதாபருத்ரன் பேரு. அவர்கிட்ட பிரபுவை பத்தி சொல்லியிருக்கான். இப்ப பிரதாபருத்ரன் பிரபுவுடைய தரிசனத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கான். வாசுதேவ சர்வபௌமர் சொல்றார், பிரதாபருத்ரன் இந்த தேசத்து ராஜா, உங்களை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறான். பிரபு சொல்றார், நான் ராஜ தரிசனம் பண்ண மாட்டேன். நீ என்ன ராஜாவை தரிசனம் பண்ணணும்னு என்ன பிடிவாதம் பண்ணினியானால் உன் முகத்துல முழிக்க மாட்டேன், இந்த ஊர்ல இருக்க மாட்டேன், நான் கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்றார். ராஜாவுக்கும் பதில் சொல்ல முடியாம, பிரபுவையும் சமாதானப்படுத்த முடியாம வாசுதேவ சர்வபௌமர் தவிச்சுன்னு இருக்கார். பூரி ரத யாத்திரை ஆரம்பிக்கிறது. ரத யாத்திரத்துல கோஷ்டியா மகாபிரபு சுழண்டு ஆடுறாரு. அத்வைதாச்சாரியா ஸ்ரீவாச பண்டிதன் கோஷ்டி வந்திருக்கு. அங்கங்க வாத்தியங்கள், அப்படி ஒரு தேரே, ஊரே நடந்து வரா மாதிரி ஒரு தேரு. பலராமன் சுபத்ரா எல்லாரும் வரா. அந்த ஊர்ல ஒரு சம்பிரதாயம், அப்பொழுது இருக்கக்கூடிய ராஜா தங்க தொடப்பத்தினால முன்னாடி பெருக்கிண்டு வருவான். பிரதாபருத்ரன் அப்படி தங்க தொடப்பத்தினால பெருக்கிண்டு வரான். மகாபிரபு அப்படி கோஷ்டியோட பஜனை பண்றதை பார்த்த உடனே அவனுக்கு கிட்டக்க போய் அவர்கிட்ட சேவிக்கணும்னு ஆசையா இருக்கு. வாசுதேவ சர்வபௌமர் சொல்லி வச்சிருக்கார், அவசரப்படாது. மகாபிரபு அப்படி சுத்தினார், அப்படி ஆடினார். அப்படி ஆடி சுத்தி ஆடி கீழே மூர்ச்சியாய் விழுந்த உடனே ஒரு நந்தவனத்துல படுக்க வச்சிருக்கா. அவருக்கு அப்படியே மூச்சு வாங்கிட்டு இருக்கு. ஒரு பாவத்துல இருக்கார் அவர். இப்ப இந்த வாசுதேவ சர்வபௌமர் பிரதாபருத்ரனை கூப்பிடுறாரு, இது நல்ல சந்தர்ப்பம், நீ சத்திரம் சாமரங்கள்லாம் விட்டுடும், தலையில இருக்கக்கூடிய கிரீடத்தெல்லாம் எடுத்துடும், காலில் எந்த ஜோடும் வேண்டாம், கூட ஒருத்தரையும் கூப்பிட்டுக்காதே, என் கூட வா, மெதுவா பிரபுவனுடைய சரணத்துக்கு பிடிச்சு விடு, உனக்கு அவருடைய தரிசனம் கிடைக்கும். ராஜா அத்தனைக்கு சம்மதிக்கிறான். கிரீடத்தை எடுத்தான், சத்திர சாமரங்கள்லாம் தூரம் நிறுத்தினான், கூட யாரும் வரல. வாசுதேவ சர்வபௌமர் உனக்கு மெதுவா கூப்பிட்டு போய் அந்த பிரபு அப்படியே விரகத்துல படுத்துட்டு இருக்காரே, அப்படியே கோமலமான சரணத்தை தொட்டு கோபிகா கீதத்தை வாசுதேவ சர்வபௌமர் சொல்லி கொடுக்க அவன் பாடின உடனே தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் இந்த ஸ்லோகம் சொல்லும்போது மகாபிரபுவுக்கு பிரக்ஞை வரது. ராஜாவை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார்.